ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால இந்த செய்தி வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளில் கூட நாம் செய்தியினுடைய தலைப்பு அடைபட்ட காரியங்களின் அற்புதம். இந்த நாள் அன்னாளை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். இந்த நாளில் நம்ம அன்னாளை பற்றி பார்ப்போம் என்றால், அன்னாளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தரோ அன்னாளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார் என்று 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தாள். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்களத்தையே அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் என்று வாசிக்கிறோம். அவள் கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தன் கணவரால் சிநேகிக்கப்பட்ட ஒரு பெண்ணா இருந்தால், கணவன் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அன்னாளுக்கு கொடுத்து சிநேகிக்கிறதை பார்க்கிறோம். இருந்தாலும் அன்னாளுடைய இருதயம் கலங்கி கொண்டிருந்தது. அந்த இருதயத்தில் ஒரே துக்கமா இருந்தது. தனக்கென்று ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி அன்னாள் கவலைப்பட்டு எப்பொழுதுமே சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்ததை நாம் இந்த வசனங்களை பார்க்கிறோம். மேலும் எல்கானா அன்னாளுடைய கணவன் எல்கானாவுக்கு 2 மனைவிகள், பெனினாள், அன்னாள். இந்த பெனினாள் அன்னாளை மிகவும் விசனப்படுத்தி மிகவும் வேதனைப்படுத்துகிறதை நாம் வசனத்துல வாசிக்கிறோம். இதனால் அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். கணவன் எல்கானா எவ்வளவோ ஆறுதல் படுத்தியும் கூட அவளால் ஆறுதலை கணவனிடத்துல பெற முடியவில்லை. ஒரு நாள் கர்த்தருடைய சன்னதியில போனால், கர்த்தருடைய சன்னதியில போய் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு ஒரு குழந்தை தந்தால் அந்த குழந்தையை உமக்காக அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி அவள் வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் கண்ணீரின் ஜெபத்தை தள்ளாத தேவன். அழுது கொண்டு போகிறவன் கண்ணீரோடு கூட அழுது கொண்டு விதைக்க போகிறான். ஆனால் கெம்பீரத்தோடு அவர்கள் அறுப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுக்கும்படியாக இன்றைக்கு அன்னார் கண்ணீரோடு கூட கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் மனம் கசந்து வாழ்க்கையை விருத்து போய் அழுதிருப்பாள். எனக்கு ஒரு குழந்தை கொடுக்க உங்களால் ஆகும், என் அடைக்கப்பட்ட கற்பத்தை திறக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி, எனக்கு ஒரு குழந்தை நீர் கொடுப்பேன் என்றால் நிச்சயமாவே நான் அந்த குழந்தை உமக்கென்று தருவேன் என்று சொல்லி பொறுத்தனை பண்ணி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலையும் கூட அன்னாள் 2 விதமான ஜெபம், கண்ணீரின் ஜெபம், பொருத்தனையின் ஜெபம், 2 ஜெபத்தை கர்த்தராகிய தேவன் அங்கீகரித்து அன்னாளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிட்டாள். நம்மளும் கூட இன்னைக்கு என்ன பண்றோம், நம்முடைய பிரச்சனைகளை மற்றவங்கள்ட்ட போய் சொல்றோம். அன்னாள் பிரச்சனை மற்றவங்கள்ட்ட சொல்லாதபடி தனக்கு இருந்த பிரச்சனைய கர்த்தருடைய சன்னிதானத்துல கொண்டு போய் கர்த்தருடைய சன்னிதானத்துல இதயத்தை ஊற்றி விட்ட போது அவளுக்கு ஒரு சமாதானம் உண்டானது. அண்ணா அழுது ஒரே ஒரு தடவை அந்த இடத்துலதான் மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிந்தைய வசனங்களில் வாசிக்கிறோம், அவள் அதுக்கப்புறம் துக்கமுகமாவே இருக்கவில்லை என்று சொல்லி 1 சாமுவேல் 1:18 வாசிக்கிறோம். அப்புறம் அவள் துக்க முகமா இருக்கவில்லை. 19ஆவது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஆமென். அன்னாள் ஜெபித்ததுக்கு அப்புறம் அவள் துக்கமாகவே இருக்கவில்லை. சாப்பிடாம இருந்தவ இப்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா என் தேவன் ஜெபத்தை கேட்டு விட்டார், நிச்சயமாவே எனக்கு குழந்தையை தருவார் என்று சொல்லி அன்னாளுக்கு ஒரு ஆணித்தரமான நிச்சயம் இருந்தது, ஒரு விசுவாசம் இருந்தது கர்த்தர் மேல. இதனால கூட நம்ம என்ன பண்றோம், நம்ம பிரச்சனையில ஆண்டவரத்துல கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் அழுகிறோம். ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க, குழந்தை வேணும், பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கணும், என்னோட பிஸ்னஸ்ல ரொம்ப டல்லா போயிட்டு இருக்குது, என் பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, குடும்பத்துல சமாதானம் சொல்லி ஒவ்வொரு நாளுமே அழுகிறோம். ஆனா ஆண்டவரை கற்றுக் கொடுக்குற பாடம் வேணும் வேண்டாம். ஒரு இடம் நம்ம அவர்கிட்ட அழுதுட்டு அதுக்கப்புறம் நம்ம துக்கமுகமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக கர்த்தாவே இந்த ஜெபத்தை நீங்க கேட்டதற்காக ஸ்தோத்திரம், நிச்சயமாவே இந்த காரியத்துல ஒரு ஜெயத்தை நீர் எனக்கு தழுகிறதற்காக ஸ்தோத்திரம், குடும்பத்துல சமாதானத்தை தழுகிறதற்காக ஸ்தோத்திரம், இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது, நீங்கள் சந்தோஷமா இருக்கும் பொழுது, சங்கீதத்துல வாசிக்கிறோம், கர்த்தரத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவருடைய இதயத்தின் விடுதலை அறிவிப்பார். ஆமென். அவளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின தேவன், அவள் அடைப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவளுக்கு அற்புதம் பண்ண தேவன். இந்த நாளில் அவங்களுடைய வாசல் ஒருவேளை அடைப்பட்டு இருக்கலாம். என்ன அடைப்பட்ட காரியமா இருந்தாலும் அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருடைய பாதத்துல போய் அவரிடத்துல நீங்கள் அழுது நீங்கள் ஜெபித்து விட்டு மீண்டுமாய் நீங்கள் துக்கமுகமாய் இல்லாதபடி அவர் சன்னிதானத்துல நீங்க சந்தோஷமாய் அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் போது நிச்சயமாவே அவர் அடைபட்ட காரியங்களில் அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அந்நாளை கழிகூர்ண பண்ணுகிற தேவன் உங்களை கழிகூற பண்ணுவார். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே இந்த வேலையில யாரெல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்து மகிழ பண்ணுங்க.
உங்க அன்புள்ள கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.